ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமருக்கு ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி. அதை வந்துட்டு டுட்டோரியலாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தாங்க நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ப்ரூச்சஸ் ஃப்ளார் தாங்க பண்ண போகிறோம். ஃப்ளார் ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் போடுறது. இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ஒயர், அதுக்கப்புறம் ஸ்டாக்கிங் கிளாத், அதுக்கப்புறம் த்ரெட்டு, அதுக்கப்புறம் நார்மலான நம்பர் 10 நீடில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்பர் 10 நீடில் நீங்கள் எடுக்கும்போது அதில் சுகர் பீட்லேருந்து பெரிய பீடு, எவ்வளோ பெரிய பீடு வேணும்னாலும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்பர் 10 நீடில் வந்து நம்ம எடுக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சின்னதாக ஒரு ஏதாவது உங்களுக்கு நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நீடில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய ஊசி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி எந்த ஊசியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த நான் பண்ண போகிற இப்போ ஃப்ளார் டிசைன் வந்து குட்டியாக வேணும்னா குட்டி ஊசி எடுத்துக்கோங்க, இல்லைனா பெரிய ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து மெட்டல் ஒயர் வச்சுட்டு ஒரு ஃப்ளார் தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஊசியில் வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயரை நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஒரு மாதிரி சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சுட்டு இதில் என்ன சைஸ் நம்மளுக்கு ஃப்ளார் வேணுமோ அந்த சைஸை வந்து உள்ளே வைங்க. எனக்கு வந்துட்டு இந்த த்ரெட்டோட டாப் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸ் போதும் அப்படின்றதுனால நான் அந்த சைஸுக்கு மட்டும் சுற்றி எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி எப்படி நார்மலான பேசிக்கான ப்ரூச்சஸ் ஃப்ளார் பண்ணணும் அப்படின்ற எல்லா வீடியோவுமே இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்குங்க. இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சிசர் வச்சு கொஞ்சம் தூரம் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்டி பண்ணக்கூடாது, கொஞ்சம் தூரம் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ பெட்டல்ஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் 6 ரெடி பண்ணிக்கலாம், 5 ரெடி பண்ணிக்கலாம், 3 பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 6 வந்து பண்ணியிருந்தேங்க. அதில் அந்த ப்ளவுஸ் டிசைனில் வந்து நான் ஒரு 6 ஃப்ளார் பண்ணியிருந்தேங்க. இப்போ நான் டுட்டோரியல் அப்படின்றதுனால ஒரு 3 மட்டும் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெட்டல் ஒயராக அந்த ஷேப்ஸுக்கு மாற்றிட்டு எடுத்துக்கணும். மெட்டல் ஒயரை நம்ம ஈஸியாக வந்து ஷேப் மாற்றிடலாங்க. உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆன்லைனில் ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. வேணுங்கிறவங்க நான் ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஐடியா இருந்தது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மெட்டல் ஒயர் மேலே ஸ்டாக்கிங் கிளாத் எப்படி சுற்றுறது அப்படின்னாங்க பார்க்க போகிறோம். ஸ்டாக்கிங் கிளாத்தை நான் காட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் மெட்டல் ஒயரை கையில் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஸ்டாக்கிங் கிளாத்து இவ்வளோ அளவுக்கு விரிச்சு விடணுங்க. கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 1 இல்லது 2 ட்விஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வந்து ஒரு ஷேப் கிடச்சிரும். அந்த ஃப்ளாரும் அழகாக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை ஸ்டாக்கிங் கிளாத்தில் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த கலர் அவைலபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்தில் பண்ணிக்கலாம். பொதுவாகவே வந்து நம்ம இந்த மாதிரி மெட்டல் ஒயரில் ஸ்டாக்கிங் கிளாத் சுற்றும் போது சாரியோட கலருக்கு தகுந்த மாதிரி தான் சுற்றுவோம். இதை வந்து நாங்கள் நெட் கிளாத்லேயும் பண்ணியிருக்கோம், ஸ்டாக்கிங் கிளாத்லேயும் பண்ணியிருக்கோம், சாரியோட கிளாத்லேயுமே நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் தான் நம்ம இதை போடுறது அப்படின்றதுனால உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு நாலேஜுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இருந்தது அப்படின்னா டக்குன்னு நார்மலாக ஒரு ஊசி நூல் வச்சுட்டு நம்ம இதை தைச்சி எடுத்துடலாங்க. ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வேணாம் பிடிக்கல அப்படின்னா நம்ம ரிமூவும் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே ப்ளவுஸுக்கு வெளியே தான் நம்ம போடுறது அப்படின்றதுனால டக்குன்னு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டிசைனர் ரிமூவும் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக 2 இதில் மட்டும் டார்க் ப்ளூ கலர் சுற்றிட்டு ஒரு இதில் நார்மல் ஒயிட் கலர் சுற்றுறேங்க. நான் போட்ட ப்ளவுஸோட டிசைனை வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள். அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு கிளிப்ஸில் வரும் அந்த டிசைன் பாருங்கள். அது வந்து ஒரு கஸ்டமருக்காக பண்ணது, ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக, நான் ரொம்ப ஹெவியாக எனக்கு போட பிடிக்காது, ரொம்ப யூனிக்காக நான் குட்டியாக தான் போடுவேன் அப்படின்றவங்கெல்லாம் வந்து ப்ரூச்சஸ் டிசைன் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அவுட்லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தாங்க வரும். ப்ரைஸஸ் எல்லாமே நீங்கள் நார்மலாக 150 ருபீஸ்லேருந்தே நீங்கள் ப்ரூச் ஒர்க் பண்ணிக்கலாம்.
இந்த ஃப்ளார் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு வந்து 3 பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் 2 டார்க் ப்ளூலேயும் 1 நார்மலான ப்ளூலேயும் நான் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட சைடில் வைக்கிறதுக்காக நம்ம இன்னொன்று ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. அது வந்து நான் இன்றைக்கி பீட்ஸ் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஹேங்கிங் பீடு வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எந்த பீடு அப்படின்னாலுமே நம்ம யூஸ் பண்ணலாங்க இதில். இந்த டிசைன் தாங்க நாங்கள் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பீட்ஸ் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து சிங்கிள் பீடாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு பஞ்ச் ஆஃப் பீடாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இந்த பீட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கிறிஸ்டல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், ஹேங்கிங் பீட்ஸ் வச்சு பண்ணலாம், சுகர் பீட்லேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 3mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரியான பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ஒயர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்து பீட்ஸை வந்து இந்த மாதிரி கோருங்க. அதில் நான் காட்டியிருக்க டிசைனில் போட்டிருந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீட்ஸாக வந்து நான் கோர்த்துருந்தேன். ரெண்டுக்குமே ப்ரொசீஜர் சேம் தான். ஒரு மெட்டல் ஒயர் எடுத்துக்கிறீங்க. அந்த மெட்டல் ஒயருக்குள்ளே பீட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி அவ்வளோதான். இதில் வந்து நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. சும்மா ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரே பீடில் பண்ணினாலும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பேசிக் ப்ளவுஸ் மார்க்கிங் சீரீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவுமே எனக்கு ப்ளவுஸை பற்றின எந்த நாலேஜுமே கிடையாது, இப்போ தான் நான் வந்து கிளாஸ் போகிறேன் அப்படிங்கிறவங்க கூட கண்டிப்பாக அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி ஒரு நார்மல் ப்ளவுஸை மார்க் பண்ணணும் அப்படின்றத வந்து சீரியஸ் போயிட்டுருக்குங்க. ஆல்ரெடி 3 டேஸோடது முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஃபைனல் ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்குமே நாங்கள் சொல்லிடுவோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த சீரீஸோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா முறுக்கி விட்டுருணுங்க. நல்லா முறுக்கி விட்டுட்டு ஏதாவது பென்சிலோ ஏதாவது ஒன்று எடுத்து அந்த பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் நீங்கள் விட்டிங்க அப்படின்னா ப்ராப்பரான ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி பீட்ஸ்க்கு நடுவில் விடும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்பியை வந்து இன்னும் கொஞ்சம் வளைச்சிட்டு நம்ம மேலே பண்ணுறோம் அப்படின்னா முறுக்கிறது கம்மியாக முறுக்கிட்டு கம்பியை மேலே வளைக்கணும். இல்லை நான் இந்த வச்சுட்டு இதுக்கு கீழே தான் பண்ணுறேன் அப்படின்னும்போது கம்பியை கொஞ்சம் பெருசாக முறுக்கிக்கோங்க. வளைக்கிறது வந்து கொஞ்சமாக வளைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 3 இந்த குட்டி குட்டியாக மேலே ஒரு அடுக்கு கீழே 2 இருக்கிற மாதிரி வருங்க. நீங்கள் எத்தனை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு பஞ்சாக நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு பீடாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீடு மட்டும் எடுத்துகிட்டு போட்டு இந்த மாதிரி முறுக்கி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கம்பியை எடுத்து மறுபடியும் முறுக்கி விடலாம். அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரியும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது ப்ரூச்சஸை பொறுத்த வரைக்கும் நிறையா டிசைன்ஸ் வந்து சிம்பிளாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை ரொம்ப கிராண்டாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ப்ரைடல் ப்ரூச்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லுக் வைஸும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்காத மாதிரியும் இருக்கும் நீங்கள் பண்ணி போடும்போது. அதே மாதிரி உங்களோட ப்ளவுஸை நீங்களே வந்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் கிளாஸ் வந்தவங்களில் ஓன் யூஸ்க்காக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. என்னோடய ப்ளவுஸை நானே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நிறைய பேர் கற்றுருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. நிறையா ரீல்ஸில் பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். கிளாஸ் உங்களுக்கு வரணும், சேரணும், டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் பேசிக்லேருந்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிருங்க. இப்போ வந்து நான் சென்டரில் ஒன்றும் சைடில் 2 இருக்கிற மாதிரி தாங்க பண்ண போகிறேன். இப்போ மேலே 1 பண்ணியாச்சு. இப்போ 2 சைட்லேயும் 2 பண்ணிட்டேங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தது இந்த 3யும் சேர்த்து லைட்டாக ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 3ம் சேர்த்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கும். சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணிடுங்க. எதையுமே சரி, மெட்டல் ஒயரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒட்டி எதையுமே கட் பண்ணாதீங்க, பிரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஊசி நூலில் தான் இதை தைக்க போகிறீங்க. ஊசி நூல் எடுக்கும்போது இந்த மாதிரி 2ஆக எடுத்துக்கோங்க. சிங்கிளாக நூலை எடுக்காமல் டபுளாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே போதும்.
உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்றுங்கிறது 2 தடவை கூட நீங்கள் தைச்சிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம போடுறது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அதுக்காக தான் வந்து த்ரெட் இந்த மாதிரி டபுளாக எடுத்திருக்கோம். கண்டிப்பாக த்ரெட்டை வந்து டபுளாக தான் எடுக்கணும். ஏதாவது ஒரு நீங்கள் எந்த கிளாத்தில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கிளாத்தை இந்த மாதிரி ஃப்ரேமில் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. எப்படி கிளாத்தை வந்து ஃப்ரேமில் போடணும் பர்ஃபெக்டாக அப்படின்றது கூட நம்ம வீடியோஸில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி மெட்டல் ஒயரை வச்சு பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை தாங்க தைக்கணும். தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீதி தைக்கணும். ஏன்னா இதோட கம்பியெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை தைச்சா தான் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும். ஒரு 2லேருந்து 3 தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 இருக்கிறதுனால நான் இது பக்கத்துலேயே வைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 6 எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றிலும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி மேலே நம்ம ஒன்று வச்சுருக்கோம் அதே மாதிரி கீழே டவுன்லேயும் நீங்கள் ஒன்று வச்சிட்டிங்க அப்படின்னா டிசைன் வந்து சூப்பராக நல்லா நீட்டாக ரெடி ஆயிருங்க. இந்த மாதிரி பேசிக்கான டிசைன்ஸ் வச்சு நீங்கள் நல்லா கிராண்டாக ப்ளவுஸை வந்து டிசைன் பண்ணிட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி டுட்டோரியல் வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதோட தாட்ஸையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ தட் அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இதுலேயுமே வந்து ஒரு தையலுக்கு பதிலாக 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க உங்களுக்கு ஸ்டிச்சு. கண்டிப்பாக பிரியாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இருக்காது. அதுவும் வந்து நம்ம 2, 3 இது கண்டினியூவாக போடுறோம், பெருசாக போடுறோம் அப்படின்னா நம்ம நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு ஃபினிஷிங் வரத்துக்கு, பர்ஃபெக்ஷன் வரத்துக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் குத்தாத மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குங்க. ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நம்ம டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரியும் தாங்க இருக்கும். இதோட ஃபைனல் லுக் வந்து நான் உங்களுக்கு வந்து பிக்சராக லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் தாங்க பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஃப்ளார் மாதிரியும் நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். ப்ரூச்சஸில் ஃப்ளார்ஸ் நிறைய இருக்குது, வெரைட்டிஸ் நிறையா இருக்குது, கலர்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து பீட்ஸில் தாங்க பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 2 பீட் எடுத்துக்கணும். ஒரு பீடை மட்டும் விட்டுட்டு இன்னொரு பீடுக்குள்ளே இந்த மாதிரி நீடில் உள்ளே விட்டு நெக்ஸ்ட் வந்து நீடில் வந்து நல்லா கீழே எடுத்துடணுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒரு பீடு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இது வந்து ஒரு இடத்துல மட்டும் போடாமல் ஒரு 6லேருந்து 7 ஒரு 7, 8, 10 அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இடமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நிறைஞ்சிருங்க. நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். தேங்க்யூ.